வணக்கம். இது லேர்ன் தமிழ் சேனல். இன்றைக்கு இந்த காணொளியில் 9ஆம் வகுப்பு பக்கம் 229 மொழியோடு விளையாடு அந்த தலைப்பில் கொடுத்துருக்காங்க. வாங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி கொடுத்துருந்தா அது பெரும்பாலும் நீங்களாகவே செய்ய ட்ரை பண்ணணும். ஏன்னா நீங்கள் மொபைலை பார்த்து எழுதுறதாலேயோ என்னவோ உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாது உங்கள் நாலேஜ். ஓகேவா? அப்போ நீங்கள் இது கற்றறிந்த பாடத்திலேருந்து தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த ஆக்டிவிட்டிலாம் நீங்களாக பண்ணணும். பண்ணிவிட்டு ஒரு டவுட்டுக்கு வேணால் நீங்கள் செக் பண்ணுறதுக்காக வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? மற்றபடி நீங்களாகவே இந்த மாதிரி ஆக்டிவிட்டி கொடுத்துருந்தா நீங்களாகவே செய்கிறது தான் உங்களுடைய சொற்களஞ்சியமும் பெருகும், அறிவும் வளரும். இப்போ வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொருத்தமான வாய்ப்பாடுகளை வட்டமிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று. இப்போ ஒரு 5 சொல்லு கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த 5 சொல்லுக்குரிய இது சீரு. ஓகேவா? இந்த சீருக்கு நம்ம அசை என்னன்னு தெரிஞ்சால் தான் நாம் அந்த வாய்ப்பாடை நம்ம வட்டமிட முடியும். அதுக்குரிய வாய்ப்பாடு அந்த சொல்லுக்குரிய அசை தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அதோட வாய்ப்பாடை கண்டுபிடிக்க முடியும். இப்போ சீரை ஃபஸ்ட்டு அந்த சொல்லுக்குரிய சீரை பிரிச்சுக்கலாம். இப்போ பகலவன் அதில் பாருங்கள், இரு குறில் ஒன்றா இருக்கா. அப்போ ஃபஸ்ட்டு இரு குறியில் நம்ம குறிச்சிக்கணும், அதாவது சீர் பிரிச்சுக்கணும். அடுத்ததாகவும் இரு குறில் இருக்குது. வ இரு குறில் இணைஞ்சு ஒற்று இருந்தாலும் அது ஒரே சீர் தான். அப்போ ஒரு சீரு, லவன் ஒரு சீரு பிரித்தாச்சு, இரு சீர். அப்போ 2 எழுத்தாக இருந்துச்சுன்னா நிறைன்னு தான் சொல்லுவோம். மெய்யெழு அதே மாதிரி இந்தாண்ட ஒற்றை நீக்கியும் நம்ம 2 எழுத்து இருந்தாலும் நிறைன்னு தான் சொல்லுவோம். அப்போ நிறை கருவிலம் அப்படிங்கிறத சரியான வாய்ப்பாடு. அப்போ பகலவனுக்குரிய வாய்ப்பாடு கருவிலம். அப்போ அதை வட்டமிட்டுக்கணும். அடுத்தது பாருங்கள், மலர்ச்சி. இதுலேயும் இரு குறில் இருக்குது. ஒற்றை நம்ம சேர்க்கக்கூடாது. அப்போ இரு குறில் இருந்தால் நிறை. கடைசியாக ஒரு குறில் இருக்குது. அப்போ ஒரு எழுத்து இருந்தால் அதை நேர்னு வச்சுக்கணும். அப்போ நிறை நேர் புளிமா அப்படின்னு எழுதணும். உங்களுக்கு அந்த அசையும் தெரியணுன்றதுக்காக நான் சைடில் பென்சிலால் எழுதியிருக்கேன். அடுத்தது பாருங்கள், தாவோவியம். அதில் பாருங்கள், நெடில் தனியாக பிரிச்சுக்கணும். அதே மாதிரி 2 நெடிலையும் தனியாக சீர் பிரிச்சுக்கணும். அடுத்தது 2 குறிலுக்கு அப்புறம் இம்மு இருக்குது. அப்போ இம்மு இரு குறில் கூட நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ ஓ 2 சீர் பிரிச்சுட்டு விஎம் அது 3வது சீராக இருக்குது. அப்போ நெடில் ஓர் எழுத்தாக இருந்தால் நேர். அடுத்தது 2ம் நேர், ஒரு எழுத்து இருக்குது. அப்போ நேர். கடைசியாக 2 எழுத்து இருக்குது மெய் எழுத்தை நீக்கி. அப்போ நிறை. அப்போ நேர் நிறை அப்படின்னா தேமாங்கனி அப்படிங்கிற வாய்ப்பாடு தான் சரியானது. அப்போ அதை வட்டமிட்டுருக்கோம். அடுத்தது பாருங்கள், வெற்றிடம். குறில் ஒரே எழுத்து, அதை மெய் எழுத்து நீக்கி ஒரு எழுத்து இருந்தால் நேர். இதில் பாருங்கள், 2 எழுத்துமே குறியில் கூட ஒற்று இருக்குது. அப்போ அது ஒரே சீராக தான் நம்ம வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அப்போ 2 எழுத்து இருந்தால் நிறைன்னு வச்சுக்கணும். அப்போ நேர்நிறை அப்படின்னா கூவிலம் அப்படிங்கிறது. அப்போ அதை வட்டமிட்டுக்கணும். அடுத்தது பாருங்கள், பூங்குட்டி அப்படிங்கிறது. அப்போ இதில் பூ நெடிலுக்கு பக்கத்தில் ஒற்று இருந்தாலும் அதை ஒரு எழுத்தாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கூவுக்கு பக்கத்தில் மெய் எழுத்து இருக்குது. அப்போ இட்டு. அடுத்ததாக டி. இப்போ இதில் ஒரு எழுத்து தான் இருக்குது. அப்போ நேர் தேமாங்காய். அதாவது நேர்னு கடைசியாக முடிஞ்சாலே அது காய்னு முடியும். நிறைன்னு முடிஞ்சால் அது கனின்னு முடியும். அகராதியில் காண்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 சொல் கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய பொருளை பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒன் வயம் அப்படின்னா படை அப்படிங்கிற பொருள், மூலம் அப்படிங்கிற பொருள், பறவை அப்படிங்கிற பொருள். ஓகேவா? அடுத்தது ஓதம் அப்படின்னா ஈரம் அப்படிங்கிற பொருள், ஞானம் அப்படிங்கிற பொருள். அடுத்ததாக தேர்ட் ஒன் பொலிதல் அப்படின்னா செழித்தல், மிகுதல் அப்படிங்கிற பொருள். பொலிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். எப்படின்னா அது பொலிவாக இருக்குது அப்படின்னா அழகாக இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? அப்போ செழித்தல், மிகுதல் அப்படிங்கிற பொருள். அடுத்தது துலக்கம் அப்படின்னா விளக்கம், தெளிவு அப்படிங்கிற பொருளை குறிக்கும். அடுத்தது பாருங்கள், நடலைனா துன்பம் அப்படிங்கிற பொருள், யமனையும் குறிக்கும். வினைத்தொகைகளை பொருத்தி எழுதுக. மேலே சொற்கள் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து சூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸுக்கு எழுதணும். டேஷ் நிலவுடன் டேஷ் அழகாக காட்சியளிக்கிறது. அப்போ இதில் நம்ம 2 சொல் எடுத்து எழுதணும். இப்போ வளர்பிறை வேர்டு தான் நிலவோட தொடர்புடையது. அப்போ வளர்பிறை நிலவுடன், நிலவு எங்கே இருக்கும்? வானத்தில் இருக்கும் இல்லையா? அப்போ விரிவானம்
அழகாக காட்சியளிக்கிறது. டேஷ் கொடிகளும் டேஷ்களும் மனதை கொள்ளையடிக்கின்றன. இதுக்கு பூ இதெல்லாம் ரிலேட்டடாக கொடியில் வரும். அப்போ தளிர் பூங்கொடிகளும் விளைநிலங்களும் மனதை கொள்ளையடிக்கின்றன அப்படின்னு அந்த 2 வேர்டை சூஸ் பண்ணி எழுதணும். அடுத்தது பாருங்கள், டேஷ்கள் அனைத்தும் டேஷில் மூழ்கி கிடக்கின்றன. அப்போ நீள்வீதிகள் அனைத்தும் மூடு பனியில் மூழ்கி கிடக்கின்றன. அதாவது பனி டைம்லலாம் என்னது ரோடெல்லாம் பார்த்தா அந்த பனி இதாக இருக்கும் இல்லையா, அதுக்கு தான் அந்த 2 வேர்டையும் அதில் சூஸ் பண்ணி கரெக்டான வேர்டை எழுதியிருக்கோம். அடுத்தது பாருங்கள், மெல்ல வீசும் டேஷ் டேஷ் புகழ் பாடுகிறது அப்படின்னு இருக்குது. மெல்ல வீசும் குளிர்காற்றும் வளர்தமிழ் புகழ் பாடுகின்றது அப்படிங்கிறது அங்கே கரெக்டான வேர்டு. குளிர்காற்றும் வளர்தமிழ் வேர்டு அதை எழுதியிருக்கோம். தொலைவில் கலங்கரை விளக்கத்தின் ஒளி உயர்மதில் சுவரை ஒளிர செய்கிறது. இதில் கரை விளக்கு உயர்மதில் இதுதான் அந்த வாக்கியத்துக்குரிய சொல்லு, அதை எழுதியிருக்கோம் பாருங்கள். பொறுத்துக்க பாருங்கள். பொறுத்துக்க வந்து ஃபஸ்ட்டு அசைகள் கொடுத்துருக்காங்க. இந்தாண்ட நெக்ஸ்ட்டு சைடு வந்து வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த அசைகளுக்குரிய வாய்ப்பாடு என்ன வருங்கிறத பொறுத்து சொல்லியிருக்காங்க. பொறுத்தலாமா? ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், நேர் நேர் நிறை. நேர் நேர் நிறை அப்படின்னா தேம்பாங்கனி, அதுக்கு மேட்ச் பண்ணிவிடுங்க. அடுத்தது நிறை நிறை. நிறை நிறைனா வந்து கருவிலம் அப்படின்னு சொல்லுவோம். அது கூட மூவசி சீராக நேர் வந்துச்சு அப்படின்னா காய்ச்சீர் தான். ஓகேவா? அப்போ காய் எங்கே, கருவிலங்காய் எங்கே முடியுது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்றா இருக்கப்போ அதுக்கு மேட்ச் பண்ணிவிடுங்க. அடுத்தது நேர் நிறை அப்படின்னா கூவிலம் அப்படிங்கிறது. அப்போ கூவிலம் எங்கே இருக்குது, செகண்ட் ஒன்றா இருக்கா, அப்போ அங்கே மேட்ச் பண்ணிவிடுங்க. அடுத்தது நிறை நிறை அப்படின்னா கருவிலம், அப்போ கருவிலத்துக்கு மேட்ச் பண்ணுங்கள். லாஸ்ட்டு ஒன் நேர் 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 அப்படின்னு இருக்குது. நேர் நேர்னா தேமா, அப்போ நேர்னா காய்ச்சீர் தானே, அப்போ தேமாங்காய் அப்படின்னு மேட்ச் பண்ணிவிடுங்க. இந்த காணொளி வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா இந்த காணொளியை வந்து லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.